சமுதாயத்தை பத்தி பேசணும்னா அந்த சமுதாயத்துக்கு தலைவர்கள்னு இருப்பாங்க. அந்த தலைவர்கள் போய் தான் அந்த சமுதாய பிரச்சனையை பேசணும். அதுதான் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது. இன்னைக்கு பார்த்தோம்னா பொதுமக்கள் ஆகியவங்க போய் சமுதாய பிரச்சனையை பேசுறீங்க. உங்களுக்கு யாரு அந்த சமுதாய பிரச்சனைய பேசுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்தா? நீங்க ஏன் அங்க போய் நிக்கிறீங்க? ஏன் அங்க போய் பேசி வீடியோ செஞ்சு போடுறீங்க? உங்க பர்சனல் பிரச்சனையை பத்தி நீங்க அங்க போய் பேசுங்க, ஏதோ பண்ணுங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க பேசுறது ஒரு சமுதாயத்தை பத்தி, ஒரு சமுதாயத்தை பத்தின முடிவுகளை சமுதாய தலைவர்கள், நம்மளுக்கு நிறைய தலைவர்கள், பேசக்கூடிய தலைவர்கள், சிறப்பான தலைவர்கள் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படியாப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு போய் நிக்கணும். தலைவர்கள் இல்லாத ஒரு சமுதாயம் என்னைக்குமே உருப்படாது. ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும், அவரு பின்னால நம்ம நிக்கணும். அதுதான் ஒரு சமுதாயம் உருப்படுறதுக்கு சரியான வழி. இன்னைக்கு நம்ம துரோகிங்க, இன துரோகிங்க கூட போய் நின்று சரிசமமா நம்ம சமுதாய பிரச்சனையை பேசி வீடியோ செஞ்சு போட்டு என்ன லைக் வாங்குறீங்களா? டிக்டாக் செய்றீங்களா? அது என்ன ஒரு சாதாரண விஷயங்கள், சிரிப்பா பேசுங்க, இல்ல அழுகையா பேசுங்க, இல்ல கன்றாவியா பேசுங்க, ஏதோ பண்ணுங்க, அது உங்க பிரச்சனை. சமுதாயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களை யார் அங்க போக சொன்னா? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு சில பேர் செய்யற காரியங்கள்லாம். ரொம்ப சமுதாயத்துல இதெல்லாம் இவ்வளவு பேர் இருக்குமே, யாருக்குமே கேட்கணும்னு, இதை பத்தி கேட்கணும்னு எண்ணங்கள் வரலையா? எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த போய் அசிங்கமா அங்க நின்று சிரிச்சுக்கிட்டு, அங்க உள்ளவனுங்க கூட நின்று படம் பிடிச்சிக்கிட்டு, இன துரோகிங்க கூட, அதுவும் நமக்கு அதை பார்க்கும் போதே சரியா வரலையே. நீங்க இன துரோகிங்க கூட நண்பரா இருக்கிறதுனா இருங்க, அது உங்க பிரச்சனை. எங்க சமுதாயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் யாருமே அங்கீகாரம் கொடுக்க கிடையாது. எங்களுக்குன்னு சில தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. பேசக்கூடிய தலைவர்கள் நாங்க வச்சிருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேச வேண்டிய நேரத்துல பேசுவாங்க எங்க தலைவர்கள். அது வரைக்கும் மக்களாகிய நீங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். இந்த பிரச்சனைகள் தானா சரியாயிரும். கடவுள் இருக்காரு, அந்த கடவுளுக்கு தெரியும் இதை எப்படி சரி பண்ணணும்ட்டு. சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் தலையை விட்டு ஒரு சமுதாய சீர்கேடா ஆக்கிராதீங்க. சிந்திப்போம், செயல்படுவோம்.